கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 4ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஒரு காரியம் நடக்கவில்லை என்றால் குறுக்கு வழியிலே போகாமல் துரிதமாய் வருகிற ஆசீர்வாதத்தை தேடாமல் நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள் என்று தாவீது இங்கு எழுதுவதை நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம ஆண்டவர் நீதியின் தேவன், நியாயத்தின் தேவன். நீதி நியாயத்தில் அவர் பிரியப்படுவார். நீதிமானை காருண்யத்தினால் சூழ்ந்து கொள்வார். நீதிமானுடைய ஆத்துமாவை பாதுகாப்பார். அப்போ எப்பவுமே நம்ம நீதியாய் செயல்படுகிற ஒரு இருதயம் நமக்கு இருக்க வேண்டும். யார் பார்க்கிறா, நம்மளை யார் கேட்பா என்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. தேவன் பரலோகத்திலிருந்து பார்த்து கொண்டே இருக்கிறார். நாம் செய்கிற வியாபாரம், நம்ம செய்கிற வேலை, நம்ம குடும்பத்தை நடத்துகிற விதம், நம்ம முதலாளிக்கு செய்கிற வேலைகள் எல்லாவற்றையும் பரலோகத்தில் எஜமான் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறதாம். அதனால நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல நம்பிக்கையாய் நாம் காத்திருக்கணும். நிச்சயமாக கர்த்தர் இதுக்கு ஒரு வாசலை எனக்கு திறப்பார், நான் காத்திருப்பேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். கர்த்தருக்கு காத்திருந்து செயல்படுகிறவர் வெட்கப்பட மாட்டாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ நம்ம நீதியின் பலிகளை செலுத்தணும். நம்மளுடைய செய்கிற விஷயத்துல ஒன்னொன்னே ஒரு நீதி இருக்கணும். யார் என்ன சொன்னா என்ன இருக்கு, நம்ம நீதியை நம்ம ஒரு நாள் விட்டு விடக்கூடாது. நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் அப்படி வளரும் போது நமக்கு பின்னாடி வருகிற சந்ததியும் நீதி நியாயத்தை செய்கிறவர்களாய் மாறி வருவார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிறது, நீதியின் பலிகளை செலுத்தி நம்பிக்கையாய் இருக்கணும் என்று வேதம் சொல்லுகிறது. ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம்ப்பா. இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். நாங்கள் செய்கிற ஒன்றொன்றிலையும் நீதி நியாயம் இருக்க உதவி செய்யுங்க. நியாயமாக செயல்படுவாங்க, நீதியாக செயல்படுவாங்க, உண்மையாக இருப்பாங்கன்னு சொல்லி எங்களை குறித்து சனங்கள் சாட்சி சொல்ல கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். எங்களின் பார்வை, பேச்சு எல்லாவற்றிலும் உடைய கிருபை இருக்கட்டும். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.